தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நமது ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் தேவ ஆசீர்வாதத்தையும் மகிழ்வோடு உரித்தாக்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நவீன காலத்தில் நாம் அடைந்து விட்டோம் என்கிற இலக்கை விட நாம் நிறையவற்றை இழந்திருக்கிறோம், இழந்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறுப்பதற்கு இல்லை. நம்முடைய நாடெங்கும் மருத்துவமனைகள், மருத்துவர்கள் பெருகினாலும் நோய் குறைந்த பாடில்லை. சாலைகள் எல்லாம் மிக வசதி கொண்டதாய் அமைக்கப்பட்டாலும் விபத்துகளும் அதனால் ஏற்படுகிற உயிரிழப்புகளும் குறைந்த பாடில்லை. எங்கு பார்த்தாலும் கல்வி நிறுவனங்கள், ஆனால் குழந்தைகளுடைய அறிவும் ஞானமும் வளர்ந்ததை விட வளர்ந்திருக்கிற கல்வி வியாபாரமே அதிகம். எங்கு நோக்கினும் ஆலயங்கள், ஆனால் உருவாகிற புனிதர்களை விட இன்று உருவாக்கப்படுகின்ற பாவிகளுடைய எண்ணிக்கை தான் அதிகமாகிக் கொண்டே செல்கிறது. இப்படியாக பார்க்கையில் நாம் அடைந்து வருவதை விட இழந்து கொண்டிருப்பதே அதிகம். அந்த பார்வையில் இன்றைய நாளில் நாம் எதை இழந்திருக்கிறோம், எதை அணிந்து கொள்ள வேண்டும், அடைய வேண்டும் என்பதை இறை வார்த்தையினுடைய பின்னணியில் நாம் சிந்திக்க தியானிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த திருப்பலியினுடைய பலன் நமக்கு நிறைவாய் கிடைக்க எப்பொழுதுமே நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள் தடையாக இருக்கின்றன. ஆகவே இந்த தூய மறைபொருளை தகுதியோடு கொண்டாடி இறைவனுடைய ஆசிரியை நாம் பெற நம்முடைய பாவங்களை எல்லாம் வானக தந்தையிடத்தில் எடுத்துரைத்து நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதர் அனைவரின் ஆற்றலானவரே, சிலுவையின் மறையுண்மை வழியாக மறை சாட்சியத்தின் வெற்றியினால் நாங்கள் நம்பிக்கையில் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உடன்படிக்கை பேழையை திருத்தூயகத்தில் வைத்தனர். ஆண்டவரின் மாட்சி கோவிலை நிரப்பிற்று. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1 முதல் 7 வரை மற்றும் 9 முதல் 13 வரை. அந்நாள்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சீயோனினின்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக
அவர் இஸ்ரேலின் பெரியோரையும் எல்லா குலத் தலைவர்களையும் இஸ்ரேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர். இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கி கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இறக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலகைகளைத் தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஓரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் நிலத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம் வாருங்கள். அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம். ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பார்களாக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும். ஆண்டவரே, உம் உறைவிடத்திற்கு வல்லமையோடு எழுந்தருளும்.
அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 53 முதல் 56 முடியும். இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டு நடந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்றது. அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பு நிறைந்தவர்களே, மீண்டுமாய் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த பள்ளியினுடைய நிறைவான ஆசீர்வாதம் உங்கள் மீது பொழியப்படுவதாகும். அன்பர்களே, இன்னைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அரசர்கள் முதல் நூல் 8ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை இப்படியாக இருந்துச்சு. குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வந்த பொழுது ஒரு மேகம் ஆண்டவருடைய இல்லத்தை நிரப்பிற்று. அதனை தொடர்ந்து வருகின்ற 11வது இறைவசனம் இப்படியாக சொல்கிறது, ஆண்டவருடைய மாட்சி அந்த இல்லத்தை முழுமையாய் நிரப்பிற்றுன்னு சொல்லி. இதுதான் அன்பிற்குரியவர்களே நான் சொல்ல வருவது. இந்த கடவுளுடைய மாட்சி இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லா இடத்துலையுமே நிரம்ப இருக்கு. ஒரு நாளும் மனிதன் அதை இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது. ஆனால் நாம் அதை எங்கு உணர்கிறோம், எந்த இடத்தில் உணரலாம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு முதல் வாசகம் சொல்லுது பாருங்க, கடவுளுடைய ஆலயத்தை அவருடைய மாட்சி முழுமையாக நிரப்பியது. விவிலியத்தில் இது போன்ற பகுதிகளை நாம் நிறைய படிக்கலாம். எங்கெல்லாம் ஒரு மேகம் வந்து அவர்களை சூழ்ந்தது, எங்கெல்லாம் கடவுளுடைய மாட்சி அவர்களை ஆட்கொண்டதுன்னு சொல்லி, எங்கெல்லாம் கடவுளுடைய மாட்சி அவர்களை ஆட்கொண்டதோ, கடவுளுடைய மேகத்தால் அவர்கள் சூழப்பட்டார்களோ, அவர்கள் வாழ்வை இழக்கவில்லை, மாறாக அந்த பிரசன்னம் கடவுளுக்கு வாழ்வை கொடுத்தது. பல உதாரணங்களை சொல்லலாம். விடுதலை பயணம் 13 பறிக்கிற பொழுது பகலிலே வழிநடத்த கடவுள் அவர்களுக்கு மேகமாய், இரவிலே அவர்களுக்கு ஒளிகாட்ட கடவுள் நெருப்பாய் தன் பிரசன்னத்தை அவர்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டே இருந்தார். அவர்களை தன்னுடைய அந்த மாட்சியின் எல்லைக்குள் அவர் வழிநடத்தினதை பார்க்கிறோம். தொடர்ந்து படித்தோம்னா விடுதலை பயணம் 14 என்ன போட்டிருக்கு, செங்கடல் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறது, பின்னால் எகிப்து படைகள் துரத்தி வருகிறார்கள். கடவுளுடைய மேகம் இஸ்ரேல் மக்களுக்கும் எகிப்தியருக்கும் நடுவிலே எழுந்து வருகிறது. ஒரே மேகம்தான், அது இஸ்ரேலருக்கு ஒளியாய் இருக்கிறது, ஆனால் எகிப்தியருக்கோ அது இருளாய் மாறி போகிறது. கடவுளுடைய அந்த மாட்சி ஒருவரை வழி நடத்துகிறது. யார் கடவுளுடைய மக்களுக்கு எதிராக எழுந்து வருகிறார்களோ அவர்கள் பயணம் செய்ய முடியாதபடி, அவர்கள் முன்னேற முடியாதபடி அவர்களுக்கு அது இருளாய் மாறிப்போவதை பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்கள் செங்கடலை கடக்கிறார்கள். 16வது அதிகாரத்திலே படிக்கலாம். அவர்கள் முணுமுணுக்கிற பொழுது மோசே இப்படியாக சொல்லுவார், கடவுள் உங்களுடைய முணுமுணுப்பை கேட்கிறார், கடவுள் காணும்படியாக போகன்னு சொல்கின்ற பொழுது ஆரோனும் ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களும் அவர்கள் பாலை நிலத்தை நோக்கி திரும்புகிற பொழுது கடவுளுடைய மேகம் அங்கே முழுமையாய் இறங்கி வருவதை நாம் பார்க்கிறோம். விடுதலை பயணம் 33
மலை மீது மோசே ஏறி செல்வார், அவர் கடவுளிடத்திலே கட்டளைகளை வாங்குவார், நமக்கு தெரியும். அதுபோல கடவுளோடு பேசுவதற்கு அவர் சந்திப்பு கூடாரத்திற்கு போவதும் வழக்கம். இந்த 33ஆம் அதிகாரத்திலே சந்திப்பு கூடாரத்தை மோசே அடைவதை மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் உள்ளே நுழைந்ததும் கடவுளோடு மோசே முகமுகமாய் ஒரு நண்பன் பேசுவதை போல அவர் பேசுகிறார். அந்த நேரத்தில் பாருங்கள், இறைவார்த்தை சொல்லுகிறது, நுழைவாயிலை ஒரு மேகம் முழுவதுமாக மூடிக்கொண்டது. அந்த இடம் கடவுளுடைய மாட்சியால் முழுமையாய் நிரம்பி இருக்கிறது. கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்காக மலை மீது மோசே ஏறி செல்கின்ற பொழுதும் கூட அந்த மலையை கடவுளுடைய மாட்சி முழுமையாய் மூடிக்கொள்வதை பார்க்கிறோம். விவிலியம் முழுமைக்குமாக பல இடங்களில் இப்படியாக கடவுள் தன்னுடைய பிரசன்னத்தை இறக்கி கொண்டே இருப்பார், அந்த மக்களை வழிநடத்தி கொண்டே இருப்பார். எசேக்கியேல் நூலிலே நாம் படிக்கலாம், ஆண்டவருடைய ஆலய முற்றத்திலிருந்து அந்த கிருபுகளிலிருந்து கடவுளுடைய மாட்சிக்கு எழுந்து வந்து தன் பேரொழியால் அந்த ஆலயத்தை முழுமையாக நிரப்புவதை நாம் படிக்கலாம். எசேக்கியேல் நூல் 10ஆவது அதிகாரம் 4ஆவது இறைவசனத்திலும். லேவியர் நூலிலும் கூட கடவுள் ஒரு கட்டளை கொடுப்பார், ஆரோன் சாகாதிருக்கும்படியாக இதோ இரக்கத்தின் இருக்கிற அந்த இடத்திற்குள் அவன் அடிக்கடி வரக்கூடாது. ஏன்? கடவுளாகி நான் அங்கே இரக்கத்தின் இருக்கையிலே அமர்ந்திருக்கிறேன், நான் மேகமாய் இருக்கிறேன்னு சொல்லி தன் பிரசன்னத்தை கடவுள் கொடுப்பதை ஊழியத்தில் நாம் படிச்சுட்டே இருக்கலாம். இது பழைய ஏற்பாடோடு முடிந்து போகவில்லை. நாம் புதிய ஏற்பாட்டிலே லூக்காவிலே 9ஆம் அதிகாரத்தில் இயேசு உருமாற்றம் அடைகிற பொழுது சீடர்கள்லாம் போய் கேட்பாங்க, நாம் இங்கேயே தங்கி விடலாமே, உமக்கொன்றும் அவருக்கொன்றுமாய் கூடாரங்கள் அமைப்புன்னு சொல்கின்ற பொழுது அந்த நேரத்தில் ஒரு மேகம் அந்த மலையை மூடுவதை பார்க்கிறோம். கடவுளுடைய மாட்சியால் அந்த இடம் முழுமையாய் நிரம்பி இருக்கிறது. அதே லூக்கா நற்செய்தி 21 எப்படி இயேசு விண்ணேல் செல்கிறார் என்பதை கூட சொல்கிறார்கள். அவர் மேகங்கள் மீது செல்கிறார், மேகங்கள் மீது செல்கிறார். இதேதான் திருத்துதர் பணிகள் 1 அதிகாரத்திலே படிப்போம். அவர் பேசி முடித்தவுடன் அவர் மேலே எடுத்துக்கொள்ளப்படுகிறார். மேகங்கள் அவரை மேலே எடுத்துச் செல்கின்றனாக கடவுளுடைய மாட்சி பல சமயங்களில் மனிதர் நடுவே தன்னுடைய கூடாரத்தை அமைத்துக் கொள்வதை நாம் வாசிக்கிறோம். அதை மறுப்பதற்கே கிடையாது. கடவுள் முழுமையாய் மனிதரை தன் மாட்சியோடு வழிநடத்த ஆசைப்படுகிறார். ஆனால் மனிதன் அதற்கு பல சமயங்களில் தடை விதிக்கிறார். நாம் தொடக்க நூல் 2ஆவது அதிகாரம் 25 நாம் ஒரு வார்த்தையை படிக்கலாம். மனிதன் அவனும் அவன் மனைவியும் ஆடையின்றி இருந்தார்கள், ஆனால் அவர்கள் வெட்கப்படவே இல்லை. இந்த மாட்சியை குறித்து படிக்கின்ற பொழுது எப்படி இந்த மாட்சி முதலில் படைப்பிலே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் தியானிக்க வேண்டும். அது இந்த வார்த்தை தொடக்க 2:25 நமக்கு மிக தெளிவாக சொல்லும். ஆதியிலே மனிதனும் மனைவியும் ஆடையின்றி இருந்தார்கள், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆனால் ஒரு கனியை பார்க்கிறார்கள், விளக்கப்பட்ட கனி. அந்த கனியை உண்டால் நாம் கடவுளை போல ஆக முடியும், நம் அறிவை அடைய நினைச்சாங்க. ஆனால் எந்த கனி அவர்களுக்கு உயர்நிலையை கொடுக்கும், எந்த கனி அவர்களுக்கு அறிவை கொடுக்கும் என்று நினைத்தார்களோ அந்த கனியினுடைய பலன் என்னன்னு நாம் தொடர்ந்து படித்தோம்னா 3ஆவது அதிகாரம் 7ஆவது இறைவசனத்தில் எப்படியாக போடப்பட்டிருக்கு. அந்த கனியை அவர்கள் உண்கிறார்கள். அவர்கள் உண்ட மாத்திரத்திலே கண்கள் திறக்கப்படுகிறது. அவர்கள் ஆடையின்றி இருப்பதை உணர்கிறார்கள். ஓடி சென்று அத்திமர இலைகளால் தங்களை அவர்கள் மறைத்துக் கொள்கிறார்கள். முதலாக அறிவை கொடுக்கும் என சொல்லி அவர்கள் முன்னெடுத்த ஒரு பணி தங்களை தாங்களே காண்பதற்கு வெட்கப்பட செய்கிறது. ஓடி சென்று தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். அந்த 2:25 3:7 இடையில் என்ன நடந்திருக்கும்? ஆடை இல்லாத பொழுது மனிதன் வெட்கப்படவில்லை. ஆனால் அறிவை அடைவதற்காக முயற்சி செய்கிறான், உயர்நிலை அடைவதற்காக முயற்சி செய்கிறான். ஆனால் தான் ஆடையில் இருப்பதை அவன் கனியை உண்டதும் அறிந்து கொள்கிறானே. எப்படி தன்னுடைய அந்த நிர்வாணத்தை முதல் அவன் உணர்ந்தான். இங்குதான் விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், தொடக்கத்திலே மனிதன் ஆடையின்றி இல்லாத பொழுதும் கூட அவன் ஏன் வெட்கப்படவில்லை? ஏனென்று சொன்னால் கடவுள் முதலில் மனிதனுக்கு தோளாடை செய்து உடுத்தவில்லை, தன்னுடைய மாட்சியால் கடவுள் மனிதனை உடுத்தி இருந்தார். கடவுளுடைய மாட்சியால் மனிதன் உடுத்தப்பட்டிருந்த பொழுது அவனது நிலையை வெட்கத்திற்குரியதாய், தன்னை கண்டு தானே நாணமடையக்கூடியதாய் இருக்கவில்லை. மாறாக கடவுளின் மாட்சியில் அவன் அப்படியே கடவுளோடு ஐக்கியமாக இருந்தான். ஆனால் எப்பொழுது கடவுளுடைய கட்டளையை மீறி மனிதன் பாவம் செய்தானோ அந்த மாட்சி நிலையை மனிதன் தானே முறித்துக் கொள்கிறான். கடவுளுடைய மாட்சி மனிதனிடமிருந்து விலகிச் செல்கின்ற பொழுது மனிதன் தன்னை வெட்கத்திற்குரியவனாய் பார்க்க துவங்குகிறான். அதே எசேக்கியேல் நூலில் பார்க்கிறோம். அந்த நூலின் இறுதியில் கடவுளுடைய ஆவியானவர் கடவுளுடைய பிரசன்னம் மீண்டுமாய் ஆலயத்திற்குள்ள வரும். ஆனால் இடையிலே கடவுளுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தை விட்டு விலகி போகும், ஆலயத்தை விட்டு வெளியே போயிடும். எப்பொழுது நாமும் தகுதியோடு கடவுளை வணங்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமோ
நம்மீது பொழியப்பட்டிருக்கிற கடவுளுடைய மாட்சி கூட நம்மை விட்டு விலகிச் செல்லும். நாமே அது விலகிச் செல்வதற்கு காரணமாக இருப்போம். கடவுள் மாட்சியை கொடுத்த பிறகு அந்த நிலையை இழப்பதற்கு யார் காரணம்? கடவுளா? இல்லை, மனிதன் தானே அந்த மாட்சி இழக்கிறான். ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுள் முதலில் மனிதருக்கு உடுத்திய ஆடை தோலாடை அல்ல, இலை ஆடை அல்ல. தன் மாட்சியினால் கடவுள் மனிதரை உடுத்தினார். ஆனால் மனிதன் கடவுளுடைய வார்த்தையை மீறிய பிறகு அவன் தன்னை இலைகளால் மூடிக்கொள்கிறான். பிறகு கடவுள் இரக்கம் கொண்டு அவனுக்கு தோலாடை செய்து கொடுக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளுடைய காலத்தில் மட்டுமல்ல, இன்னைக்கு வரைக்கும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற மாட்சியின் ஆடையை நாம் களைந்து கொண்டு மனிதர் தங்களுக்கு தாமே சில ஆடைகளை உடுத்துக் கொள்கிறார்கள். அது ஒரு நாளும் கடவுளை மாட்சிப்படுத்துவதும் கிடையாது, கடவுளுடைய மாட்சிக்குள் நம்மை நிறுத்தப் போவதும் கிடையாது. நாம் கொலோசியர் நூலில் படிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்து 23 மனிதர் தங்களுக்கு தாங்களாகவே சில வழிபாடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அது அவர்களுக்கு நிறைவை தரும் நினைக்கிறாங்க, ஆனால் நிறைவை அது கொடுப்பதே இல்லை. ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு எப்படி கடவுளுடைய மாட்சியை நாம் இழக்கிறோம்? யோசித்து பார்க்கணும். கடவுளுடைய கட்டளையை வார்த்தையை மீறி முதல் பெற்றோர் மாட்சி இழந்தார்கள். இன்னைக்கும் கடவுளுடைய கட்டளை வார்த்தையை மீறுவதாலும் நாம் மாட்சி இழக்கிறோம். அதே போல கடவுளுக்கு முன்னெடுக்கின்ற வழிபாடுகளில் இது கடவுளை திருப்திப்படுத்தும், இது கடவுளை சந்தோஷப்படுத்தும், இது கடவுளுக்கு பிடிச்சிருக்கு நினைச்சு நாமாவே சில வழிபாடுகளை முன்னெடுக்கிறோம். ஒரு நாளும் அது கடவுளுக்கு மாட்சியை கொடுக்க போவதே இல்லை. என்னுடைய பங்குல சமீபத்தில் திருமணமாக இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பிரச்சனை. அவங்க என்னை பார்க்க சொல்கிறாங்க, ஃபாதர், இந்த திருமணம் எங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன்பா, இப்போ தானே சமீபத்தில் நீங்கள் எல்லாம் ஓலை எழுதிட்டு போனீங்க, ஏன் இப்படி வேணான்னு சொல்கிறீங்க, என்னது பிரச்சனையா? இல்லை, அப்போயே அந்த பொண்ணு எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, நான் வேணான்னு சொன்னோம். பையன்தான் கேட்கல, ஏதோ அவன் ஒத்துக்கிட்டான். அப்புறம் ஏங்க பையன் ஒத்துக்கிட்டானா நீங்கள் எடுத்து புத்திமதி சொல்ல வேண்டியதானே? இப்போ நீங்கள் ஓலையெல்லாம் எழுதி உறவுகள்லாம் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு இப்போயே நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொண்டார். ஒரு திருமுழுக்கு பெற்ற ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் எப்படி சொன்னார் பாருங்கள். இல்லை, நான் அந்தோனியார் கோயிலில் போட்டு பூ கட்டி போட்டேன், அந்தோனியார் எனக்கு சொன்னார் அந்த பொண்ணை நீங்கள் மருமகளாக எடுத்துக்கோங்கன்னு. நான் கேட்டேன், அந்தோனியாருக்கு பூ கட்டி போடுற வழக்கத்தை, அந்தோனியாருக்கு பூ கட்டி போடுற வழிபாட்டை உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? விவிலியத்தின் எந்த புத்தகம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது? எந்த வழிபாட்டில் எந்த சாமியார் கற்றுக் கொடுத்தாங்க? இல்லை எந்த ஜெபக்கூட்டத்தில் யார் சொன்னாங்க? உங்களுக்கு நீங்களே ஒரு வழிபாட்டை உருவாக்குகிறீங்களே. அந்தோனியார் கேட்டாரா என்கிட்ட பூ கட்டி போடுங்க, நான் உங்களுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்து தரேன்ட்டு? உங்கள் தவறு. இன்னைக்கு நீங்கள் மனம் வேதனைப்படுறதுக்கு நீங்கள் தான் காரணமே தவிர்த்து கடவுளை குறை சொல்லாதீங்க. சொல்லிட்டு போன உடனே அதே திருமணத்தில் பொண்ணு வீட்டிலேருந்து வராங்க. சாமி, எங்களுக்கு இந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க சாமி, எங்களுக்கு இந்த கல்யாணம் வேணாம், நீங்கள் ஓலை வாசிக்காதீங்க. நான் ஒன்று, என்னங்கய்யா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆனால் அப்பயே சொன்னேன், கேட்குறாங்களா? என் வார்த்தை யார் மதிக்கிறா? இந்த பையன் வந்தோடனே நான் அப்பயே சொன்னேன், அந்த பையனுக்கும் நமக்கும் சரியா சாதகம் அமையலை, பொருத்தம் சரியா இல்லை, இந்த பையன் வேணான்னு சொன்னேன், ஆனால் கொஞ்சம் வசதியாக இருக்காங்கன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி பாருங்கள், நான் சொன்னதான் நடந்திருக்கு. நான் கேட்டேன், ஒருத்தர் பூ கட்டி போட்டேன் அதனால் இந்த பொண்ணுன்னு சொல்கிறாரு, நீங்கள் சாதகம் பார்த்தேன் இந்த மாப்பிள்ளை வேணும்னு சொல்கிறீங்களே, இந்த வழிபாடையெல்லாம் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுக்குறா? இது போன்ற பயிற்சிகளை எல்லாம், இது போன்ற நடவடிக்கை எல்லாம் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தா? நீங்கள் செய்கிறதெல்லாம் பாவம், நீங்கள் செய்கிறதெல்லாம் கடவுளுக்கு எதிரானது. ஆனால் நீங்கள் அதை கடவுளுடைய சன்னிதானத்திலே செய்கிறீங்களே, கடவுளுடைய பெயர்லேயே செய்கிறீங்களே, இது உங்களுக்கு முறையான காரியம், முறையற்ற காரியமாக தெரியலைன்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை சாமி, நாங்கள் காலங்காலமாக இப்படி தான் இருக்கிறோம். மனிதன் தனக்குத்தானே எடுத்துக்கொண்ட ஆடையை, உடுத்திக் கொள்கின்ற ஆடையை பாருங்கள். மனிதனுடைய தனிமையை போக்குவதற்காக கடவுள் ஒரு துணையை கொடுக்கிறார். அந்த துணை மனிதனுடைய குறையை போக்கி அவனை நிறைவுபடுத்துகிறது. அந்த கண்ணோட்டத்தில் ஒரு பெண்ணை ஒரு ஆணை இன்னைக்கு பார்ப்பதில்லை. நான் பூ கட்டி போடுறேன், நான் சாதகம் பார்க்குறேன், கட்டம் பொருத்தம் சரியாக இருக்கான்னு பார்க்குறேன். கொலோசியர் நூலில் சொல்கிற மாதிரி நமக்கு நாமே சில வழிபாடுகளை எடுத்துக்கொள்கிறோம். இந்த வழிபாடுகள் கடவுளை ஒரு நாளும் சந்தோஷப்படுத்தாது. இந்த மாதிரி செய்கிறப்பெல்லாம் எப்படி தங்கள் நிலையை, மாட்சியின் நிலையை முதல் பெற்று இழந்தார்களோ, நாமும் இழந்து கொண்டே இருக்கிறோம். இன்னொரு நாள் வேகமாக ஒரு ஐயா வந்தார். வந்துட்டு, சாமி நான் மாலை போடணும். என்னையா இது தவக்காலமும் இல்லை, திருவருகை காலமும் கிடையாது, இல்லை சில வேளாங்கண்ணி பூண்டினாவது பரவாயில்ல, இப்போ என்ன நீங்கள் திடீர்னு மாலை போடுறீங்க? இல்லை நான் மாலை போட்டே ஆகணும், நீங்கள் எனக்கு வந்துட்டு மாலை போடுங்கன்னு. சரி கொடுங்க. ஏன்னா கையில் ஜெபமாலை வச்சுருந்தார். ஜெபமாலையை மந்திரிச்சிட்டு
அவர்கிட்ட கடவுளே என்ன காரியத்துக்காக இவர் உறுத்தல் முயற்சி மேற்கொள்கிறாரோ அவருக்கு நிறைவேறட்டும். நீ தான் சொன்னீங்க திருப்பாடல் 84 நடந்து வர வர உங்களுடைய கால்கள் வலிமை பெறுதுன்னு சொல்லி இவருடைய பக்தி முயற்சி ஏற்றுக்கொண்டு சரி ஜெபிச்சுட்டு ஐயா சட்டையை கழுத்து ஃபுல்லாக போட்டிருந்தாரு. கொஞ்சம் பட்டனை அவங்க ஐயா அப்படின்னா கழுத்தில் பார்த்தா 3 விதமான தாயத்து தொங்குது. இது என்னங்க ஐயா கழுத்தில் தாயத்தை போட்டுருக்கீங்க? சாமி இங்கே மட்டும் இல்லை சாமி இங்கே கையை காமிச்சார், கையிலேயும் ஒரு தாயத்து இருக்குது. இது என்ன? கொஞ்சம் நான் சின்ன வயசுலேருந்து பயப்படுவேன், அதனால தான் அந்த ஊர் எல்லையில் இருக்கிற சாமிகிட்ட வேண்டி கட்டி வச்சுருக்கிறேன். நான் நம்ம ஊருக்கு நம்ம சாமிக்கு முதல்ல நடந்து போயிட்டு அங்கே நேர்ச்சி நிறைவேற்றிட்டு அப்புறமா தான் அந்த கோவிலுக்கு போய் நான் அங்கே ஏதாவது ஆடோ கோழியோ கொடுப்பேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், தயவு செஞ்சு நீங்கள் மாலை போடாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் மாலை போடாதீங்க. உங்களுக்கு திருச்சபையோட கட்டளையும் தெரியலை, கடவுளுடைய வார்த்தையும் புரியலை, எது வழிபாடுன்னு தெரியல. முதல் கட்டளையே சொல்லுதேப்பா, உனக்கு கர்த்தாவாகிய சர்வேஸ்வரன் நாம் தான், நம்மை தவிர வேறு சர்வேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேயும் கும்பிட்டுக்கிறீங்க. ஏதோ சாமியோட தாயத்தை சொல்லி உங்களுக்கான சாபத்தை உங்கள் உடலிலேயே நீங்கள் தாங்கி சுமக்கிறீங்கன்னு சொல்கிறப்ப அவர் ஏற்றுக்கவே இல்லை. நீங்கள் மாலை போடாட்டி என்ன, நான் ஊரில் சாமியார் அல்ல, நான் அங்கே போய் போட்டுக்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க ஐயா, நீ எங்கே வேணால் போய் மாலையை போட்டுக்கோங்க. கண்டிப்பாக இப்படி பல தெய்வத்தை வணங்கிட்டு பல தெய்வத்துடைய குறிகள்லாம் தன் உடலிலே சுமந்துக்கிட்டு இங்கேயும் வந்து கடவுள்கிட்ட மாதாட்ட ஜெபமாலையை கொடுத்தோம்னா கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நினைக்கிறீங்களா? கிடைக்கவே கிடைக்காது. ஒரு நாளும் கடவுளுடைய மாட்சி அந்த மனிதன் மேல் தங்கவே தங்காது. அந்த மனிதன் தனக்குத்தானே சாபத்தை உடுத்திக் கொள்கிறான். அன்பிற்குரியவர்களே, கவிக்கோ அப்துல் ரகுமான் ஆடையை குறித்து அழகான ஒரு கவிதை எழுதியிருப்பார். என்ன சொல்லுகிறார்? பொய்க்கு தாங்க ஆடை தேவைப்படுது, உண்மைக்கு மெய்யுக்கு ஆடை தேவைப்படவே இல்லை. நீங்கள் உடுத்துகிற ஆடை எப்படிப்பட்டது? விளக்கப்பட்ட கனியை நீங்கள் உன்றதால் உங்களுக்கு நீங்களே நெய்து கொண்டதில்லையா அந்த ஆடை அப்படின்னு சொல்லுவார். கள்ளமில்லாத ஒரு நிலைக்கு நீங்கள் போத்துகின்ற சவக்கோடி தான் உங்கள் ஆடைன்னு சொல்லுவார். எப்போ ஆடையை நீங்கள் உங்கள் முகவரியாக மாற்றினீங்களோ நீங்கள் அப்பயே காணாம போயிட்டீங்க. யோசித்து பாருங்க, தேங்கி நிற்கிற தண்ணி தான் அந்த பூஞ்சையை ஆடையாய் உடுத்திக்குது. அணைஞ்ச நெருப்பு தான் சாம்பலை உடுத்திக் கொள்கிறது. நீங்கள் பாருங்கள், நீங்கள் தேங்கிய தண்ணீராக இருக்கிறீங்க, அணைந்து போன நெருப்பாக இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே சில ஆடைகளை உடுத்திக் கொள்கிறீர்கள். பூக்களும் பறவைகளும் விலங்குகளும் ஆடைகளை உடுத்துவதில்லை. ஏன்? அவை தான் ஆபாசமாக இருப்பதை உணர்வதில்லை. நீங்கள் உங்களை பார்க்கிறீர்கள், ஆபாசமாக இருப்பதாக உணர்கிறீர்கள். ஆகவே நீங்கள் உடை உடுத்துகிறேன்னு சொல்லி ஆடை உடுத்துகிறேன்னு சொல்லி கவிக்கு ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அவருடைய கவிதையை விவிலியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். எந்த விதமான படைப்பும் உடுத்துவதில்லை. ஏன்? அவை ஆபாசமாக இருப்பதில்லை. நீங்கள் உங்களை ஆபாசமாக காண்கிறீர்கள், ஆகவே உடுத்திக் கொள்கிறீர்கள். நமக்கு தெரியாமல் இருக்கு பல சமயங்களில் எது ஆபாசம் சொல்லி. உடை அங்கங்கே கிழிச்சு போடுவது ஆபாசமாக இல்லை. கடவுளுக்கு எதிராக செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அவருடைய பார்வையில் அருவருப்பாய் ஆபாசமாக தான் இருக்கு. அதை முதலில் நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்துகிற பொழுதுதான் முதல் வாசகத்தில் படித்தோம் பார்த்தீங்களா, கடவுளுடைய மேகம், கடவுளுடைய மாட்சி அந்த இடத்தை அந்த இல்லத்தை முழுமையாய் ஆட்கொண்டபடியாகும். கடவுள் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் மக்களை தன் மாட்சியால் நிரப்பியிருந்தது போல, எசேக்கியேல் நூலிலே அந்த கோவிலை கடவுளுடைய மாட்சி மூடியிருந்தது போல, இயேசு உருமாற்றம் அடைந்த பொழுது அந்த இடத்தை ஆவி முழுவதுமாய் அப்படியே அபிஷேகம் செய்தது போல, மோசே கடவுளோடு பேசிய பொழுதும் மலை ஏறிய பொழுதும் அந்த இடத்தை கடவுளுடைய மாட்சி மூடியது போல, கடவுளுக்கு முறையான வழிபாடை செலுத்துகின்ற பொழுது, கடவுளுக்கு முறையான வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுது நம்மையும் அவருடைய மாட்சி சூழும். அப்படி கடவுளுடைய மாட்சியை நாம் உணர்ந்து கொள்ளாமல் நாம் நினைப்பதெல்லாம் உண்மையான வழிபாடு, செய்வதெல்லாம் கடவுளுக்கு பிடிக்கும்னு சொன்னால் கடவுளுடைய பார்வையில் அது அருவருப்பாய், அது ஆபாசமாய் மட்டும்தான் இருக்கும். அதை முதலில் மனிதன் நிறுத்த வேண்டும். இன்னைக்கு நற்செய்தியில் பாருங்க, இயேசு போகிறார். எந்த அளவுக்கு நம்பிக்கை பாருங்க. இயேசுடைய மேலுடைய தொட்டால் போதும் நினைக்கிறாங்க. அந்த இரத்தப்போக்கு இருந்த பெண்ணு, நான் இயேசுவை பார்க்கணும், இயேசு இதை தொட நினைச்சாங்களா? கிடையாது. இயேசுடைய ஆடை நுனியை தொட்டாலே போதுமே அங்கிருந்து வெளிப்படுகிற அந்த வல்லமை என்னை குணப்படுத்தும் நம்பினாங்க. அந்த பெண் தொட்டால் தன்னிடமிருந்த வல்லமை வெளியேறதை இயேசு உணர்கிறார். அதை மக்கள் எழுந்தபடியால் தான் அவர் நடந்து போகிற பாதையெல்லாம் வந்து நோயாளிகளை கிடத்துறாங்களே. என்னத்துக்காக? இயேசு தொடரணும் இல்லை, இயேசுவை சுற்றி கடவுளுடைய மாட்சி நிரம்ப இருக்கிறது. அந்த மாட்சிக்குள் மனிதர்களை கொண்டு சென்றாலே போதும், எல்லா நோயும் தீர்ந்து போகும், பிணியெல்லாம் மாறி போகும் நம்புறாங்க. அப்படிப்பட்ட கடவுளுடைய அந்த பிரசன்னத்தில் நாம் நெருங்கி வந்தாலே போதும், கடவுள் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பார். அதை நாம் கொடுக்காம கடவுளுடைய மாட்சியை முறிக்கிறபடியாக போலியான பொய்யான வழிபாடுகளை, ஒரு வாழ்க்கையை, ஒரு பக்தியை, ஆன்மீகத்தை, ஆலய காரியத்தை முன்னெடுத்துன்னு சொன்னால் எப்படி மாட்சி விலகியதும் தங்களை பார்த்தவுடனே முதல் பெற்றோர் வெட்கப்பட்டார்களோ, ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, நாம் முன்னெடுத்த அத்தனை பக்தி முயற்சிகளை குறித்து, போலியான அத்தனை நவநாட்களை குறித்து நம்மை கண்டு நாமே நாணம் செய்கிற வழிக்கு
வெட்கப்படுகிறபடிக்கு நாட்கள் நெருங்கி வரும். ஆக அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு பவுல் அழகா சொல்றாரு பாருங்களே, எதை நாம் உடுத்திக்கொள்ள வேண்டும், எதை உடுத்திக்கொள்ளணும். தெசலோனிக்க நூலில் முதல் புத்தகம் 5வது அதிகாரம் 5வது இறைவசனம் சொல்லுவார், நாம் எல்லாம் ஒளியை சார்ந்தவர்கள், நாம் எல்லாம் ஒளியை சார்ந்தவர்கள். அந்த ஒளி எதை குறிக்குது? நாம் கடவுளுடைய மாட்சிக்குரியவர்கள். ஆகவே நாம் பகலில் இருப்பது போல, பகலை சார்ந்தவர்களைப் போல அந்த ஒளிக்குரிய கருவிகளை, ஒளிக்குரிய படைக்கலங்களை மட்டும்தான் நாம் அணிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையையும் அன்பையும் நீங்கள் மார்பு கவசமாய் அணிந்து கொள்ளுங்கள் சொல்றார். மீட்பு பெறுவோம் என்கின்ற அந்த எதிர்நோக்கினை உங்கள் தலைச்சிராவாக அணிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு ஏற்றதுன்னு சொல்லுவார். எது உங்களுக்கு ஏற்ற அணிகலன்கள்? நல்ல செயல்கள் மட்டும்தான் அவருடைய பார்வையில் ஏற்ற அணிகலன்களாய் மாறி இருக்கிறதாகவே அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய மாட்சி நம்மிடத்திலிருந்து விலகிச் செல்கிறபடியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளாமல், முதலில் கடவுள் தன்னுடைய மாட்சியால் மனிதனை உடுத்தினாரே, அந்த மாட்சியை நாம் கடவுளுக்கு முறையான வாழ்க்கையை வாழ்கின்ற பொழுதெல்லாம் உடுத்தி கொண்டே இருப்போம். அப்படி நாம் கடவுளுடைய மாட்சியால் உடுத்தப்பட்டிருக்கின்ற பொழுது ஒரு நாளும் அன்பிற்குரியவர்களே நாம் நம்மை குறித்து வெட்கப்படாமல் உறுதியாக சொல்ல முடியும். பவுல் சொல்வது போல, நான் ஒளியை சார்ந்தவன், நான் பகலை சார்ந்தவன், நான் கிறிஸ்துவால் மீட்கப்படுவேன் என்கின்ற எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கிறேன். கடவுள் என்னை கண்டிப்பாக மீட்பார் என நம்மால் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் நாம் வாழ்ந்தோம் என சொன்னால் நாம் நம்மை குறித்தும் நம் வாழ்க்கை குறித்தும் வெட்கப்படுவோம். ஆகவே வெட்கமடைகின்ற நிலையை தவிர்த்து கடவுளுடைய மாட்சியால் உடுத்தப்பட்டிருக்கோம் என்கின்ற மேலான நிலையை நாம் அடைந்து கொள்ள ஒவ்வொரு நாளும் நாம் முயற்சி செய்வோம். இந்த திருப்பலியின் வழியாக அப்படி ஒரு மேம்பட்ட நிலையை நாம் அடைந்திட இறைவன் தாமே நம் அனைவருக்கும் நிரம்ப ஆசீர்வாதங்களை கொடுத்து நாம் சோர்ந்து போகாதபடிக்கு, நம்முடைய முயற்சியிலே தளர்ந்து போகாதபடிக்கு இறுதி வரை தொடர்ந்து பயணித்து கடவுள் உடுத்திய அந்த ஆடையை நாம் நம்முடைய இறப்பையும் கடந்து உயிர்ப்பிலே அவரோடு விண்ணகத்திலே தூயவர் 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 என சொல்லி கடவுளை போற்றி புகழ்கின்ற வரைக்கும், வெண்ணாடை அணிந்த அந்த மனிதரோடு சேர்ந்து நாமும் கடவுளை புகழ்கின்ற வரைக்கும் உறுதியோடு நடைபெற இந்த பலியிலே மன்றாடுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். வகை வகையான வண்ண மலர்கள் கண்டேன், அதில் சிறந்த மலர்களை மகிழ்வுடன் பறித்து மாலை ஒன்று தொடுத்தேன். வாழ்வின் தோட்டத்தில் வகை வகையான வண்ண மலர்கள் கண்டேன், அதில் சிறந்த மலர்களை மகிழ்வுடன் பறித்து மாலை ஒன்று தொடுத்தேன். மாலையை உமது பீடத்தின் காட்சியை ஏற்றிடுவாய் இறைவா, மாலையை உமது பீடத்தின் காட்சியை ஏற்றிடுவாய் வகை வகையான வண்ண மலர்கள் கண்டேன், அதில் சிறந்த மலர்களை மகிழ்வுடன் பறித்து மாலை ஒன்று தொடுத்தேன். அதில் சிறந்த மலர்களை மகிழ்வுடன் பறித்து மாலை ஒன்று தொடுத்தேன். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல நம் வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இத்திருப்பீடத்தின் மீது நாங்கள் வைத்துள்ள காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் அடியார்களாகிய நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக நாங்களும் தூய்மை பெற அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாட செய்கின்றீர். வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தும் இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்தும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்த்தருளும்படியாக உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவைக்காக மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவடைய செய்திருளும். இந்த பள்ளியை நன்றியின் பள்ளியாகும், வேண்டுதல் பள்ளியாகும் ஒப்புக் கொடுக்கிற அத்துணை குடும்பங்களையும் ஆண்டவரே இவ்வேளையில் நாங்கள் நினைவு கூர்ந்து மன்றாடுகிறோம். உம்மிடத்தில் கேட்கிற அத்துணை மன்றாட்டுகளும் முழுமையாய் நிறைவேறிய ஆண்டவரே தங்கள் நம்பிக்கையில் ஆளப்படவும் உமக்கு உயிருள்ள சாட்சிகளாக வாழவும் நீர் கிருபை செய்துள்ளும். உயிர் தழுவோம் என்ற நம்பிக்கையோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த பள்ளியில் நாங்கள் நினைவு கூறுகின்றவர்களையும் மறக்கப்பட்ட ஆன்மாக்களையும் மாசில்லாத குழந்தைகளையும் நீர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் ஆகியோரோடும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு பெற்றும் உம் திருமகனும் எங்கள் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைந்தும் உம்மை புகழ்ந்திடும் வரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, தன் மாட்சியின் வல்லமையினால் பலரை நலமாக்கியவர் இவரே. திருவுடல் திரு ரத்தத்தின் வழியாக நமக்குள்ளும் எழுந்து வர இருக்கிறார்.
இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். கிறிஸ்துவில் அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம்மை அவருடைய மேலான பேரிரக்கத்தால் ஆதியிலே மாட்சியால் உடுத்தினார். மனிதன் அந்த மாட்சியின் நிலையை உதறி தள்ளிவிட்டு தன்னை பாவத்தால் உடுத்திக் கொள்கின்றனர். இந்நாள் வரை மனிதன் கடவுளுடைய மாட்சியை நாங்கள் இழக்கின்றோம் என்பதை உணராமலே ஆண்டவரே வெகு தொலைவிற்கு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய மாட்சிக்குள் மனிதன் வருகின்ற பொழுது அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் நிகழும். ஆனால் கடவுளை விட்டு மனிதன் விலகிச் சொல்லுகின்ற பொழுது அவன் எல்லாவற்றையும் இழக்கிறான், நிர்மூலமாக மாறுகிறான். தன்னை தானே காண்பதற்கு அவன் வெட்கப்படுகிறான். இந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கையின் ஏதோ ஒரு தளத்தில், ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய சிந்தனை, சொல், செயலால் நாமும் கடவுளுடைய மாட்சியிலிருந்து விலகி பயணிக்கக்கூடிய சூழலில் இருந்து கொண்டிருப்போம். ஆகவே இந்த ஜெபத்தின் வழியாக இறைவனுடைய மன்னிப்பை நாடி, ஆண்டவரே, மீண்டுமாய் உம்முடைய மாட்சியினால் எங்களை உடுத்தி ஆண்டவரே நாங்கள் உமக்கு சான்று பகர ஆசைப்படுகிறோம், அப்படியாக நீர் எங்களை இயக்கும் என சொல்லி நாம் அனைவரும் இணைந்து இந்த பாடல் வழியாக இறை வேண்டல் செய்வோம். நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இந்த நேரத்தை எங்களுக்கு முன்குறித்து வைத்த ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்தில் அமர்வதற்கும் உம்முடைய தெய்வீக பலியில் நாங்கள் பங்கெடுப்பதற்கும் ஆண்டவரே ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வழியாக, இந்த வார்த்தையை தியானிப்பதன் வழியாக ஆண்டவரே நீர் எங்களுக்குள் பயணப்படுகிற இந்த அருமையான நேரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் தியானித்தபடியாக உம்முடைய மாட்சி இடத்தை முழுமையாக நிரப்பி என் சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் முழுமையாக உமக்கு உரியதாய் இந்த நேரத்திலே மாறும்படியாக நம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தொடக்கத்தில் நாம் கடவுளிடத்திலே கேட்பதற்கு முன்னதாகவே கடவுள் நமக்கெல்லாம் உயிரை கொடுத்தார். தன் ஜீவனை அவர் நமக்கு இலவசமாய் பொழிந்தார். அவருடைய உருவையும் சாயலையும் நமக்கு அவர் கொடுத்தார். கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இது உம்முடைய சாயலை நாங்கள் தாங்கி பிறப்பதற்கு ஆண்டவரே நீர் எங்களுக்கு கருவை செய்திருக்கிறேன், நன்றி என சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் படைத்த அத்துணை படைப்புகளிலும் நீர் எங்களை மேலானவராக உயர்த்தி உம்முடைய கரம் படைத்த எல்லாவற்றையும் நாங்கள் ஆளுகின்ற நிலைக்கு எங்களை உயர்த்தி வைத்திரே, நன்றி ஆண்டவர் என சொல்லுவோம். திருப்பாடல் 8 சொல்லுவது போல கடவுள் நம்மை நினைப்பதற்கு நாம் தகுதியற்றவர்கள், இருந்தாலும் கடவுள் நம்மை எண்ணி பார்த்தார்.
அவருடைய அத்தனை கை வேலைப்பாடுகளையும் நாம் ஆளுகின்றபடியாக கடவுள் நமக்கு கீழ் எல்லாவற்றையும் கொடுத்தாரே, அதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இவை மட்டுமா? இல்லை, கடவுள் தொடக்கத்தில் அவருடைய மாட்சியையே நமக்கு ஆடையாக உடுத்தி நாம் என் நிலையிலும் பாவத்திலிருந்து முழுமையாய் அந்நியப்பட்டவர்களாய், பாவம் அறியாதவர்களாய் அவருடைய அரவணைப்பில் வாழுகின்ற மேலான நிலையை கொடுத்தாரே, கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் ஓடோடி சென்று இலைகளால் எங்களை மூடிக்கொண்டோம். எவ்வளவு பெரிய அறியாமை! எங்களை இலைகளை கொண்டா உடுத்த ஆசைப்பட்டீர்? இல்லை, மாறாக உம்முடைய மாட்சியின் ஒளியால் அல்லவா எங்களை மூடினீர். நாங்கள் இந்த நிலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் பாவத்தால் அந்த நிலையை நாங்கள் இழந்து போனோமே, உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. இது எங்களை மாட்சியினால் அல்ல, காலம் செல்ல செல்ல பாவத்தால் உடுத்திக் கொள்வதிலேயே நாங்கள் அக்கறையோடு இருக்கிறோமே, எங்கள் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. வெளியும் சொல்லுகிறது, நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாட்சி நிறைந்த எல்லைக்குள் யாரெல்லாம் கொண்டு வரப்பட்டார்களோ அந்த மாட்சியால் அவர்கள் சுகம் பெற்றார்கள். இயேசு அவர்களை தொடவில்லை, ஒரு வார்த்தை சொல்லவில்லை, திரும்பி பார்க்கவில்லை. மாறாக இயேசுவினுடைய மாட்சியின் எல்லைக்குள் யாரெல்லாம் நுழைந்தார்களோ அங்கு பிணி இல்லை, அங்கு நோய்களுக்கான இடமே கிடையாது, அங்கு விடுதலை இருக்கிறது என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு யாரையெல்லாம் தொட்டாரோ அவர்கள் நலமடைந்தது போல இயேசுவின் ஆடை தொட்ட மனிதர் கூட சுகம் பெறுகிறார்கள். இதோ இயேசுவின் நிழலும் அவருடைய மாட்சியும் யார் மீது படுகிறதோ அவர்களுக்கும் சுகம் உண்டு, அவர்களுக்கும் விடுதலை உண்டு என சொல்லி இந்த நாளில் நாங்கள் தியானிப்பதற்காண்டவரே இறை வார்த்தையை கொடுத்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய மாட்சிமை எங்க இருக்கிறதோ அங்கு கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, அடிமைத்தனம் இல்லை, வேதனை இல்லை ஆண்டவரே. 400 ஆண்டுகள் அடிமையாய் வாழ்ந்த மக்களை ஆண்டவரே உம்முடைய மாட்சியிலே நீ வழிநடத்தினீரே. அவர்களுக்கு உணவாய், நீராய், ஒளியாய் அனைத்துமாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய மாட்சியின் எல்லைக்குள் அவர்கள் இருந்த பொழுது ஆண்டவரே அவர்கள் எதிரிகளை கண்டு பயப்படவில்லை. எதிரிகளை வீழ்த்தியது அவர்களின் வலிமை அல்ல, மாறாக உம்முடைய கரம் ஆண்டவரே. நீர்தாமே தேர்ந்து கொண்ட மக்களுக்காய் இறங்கி வந்து போர் தொடுத்தீரே. உம்முடைய மாட்சியில் இருந்த வரைக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கால் நனையாதபடிக்கு அவர்கள் செங்கடலை கடந்தார்களே, கால்கள் கொப்பளிக்காதபடிக்கு அவர்கள் பாலை நிலத்தை கடந்தாண்டவரே, வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்குள் காலெடுத்து வைத்தார்களே, அத்துணையும் உம்முடைய மாட்சியின் எல்லைக்குள் உம்முடைய மாட்சியினால் அவர்கள் நிரம்பி இருந்ததன் பரிசு ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த அத்தனையும் மேலானது. உம்முடைய சாயல், உம்முடைய உருவம், உம்முடைய ஜீவ காற்று, உம்முடைய மாட்சி என சொல்லி தகுதியற்ற எங்களுக்கு அத்தனையும் நீர் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உழைத்து தேடி அடைய முயன்றாலும் கூட நீர் கொடுத்ததில் ஒரு பங்கையும் நாங்கள் அடைந்திருக்க மாட்டோம். ஆனால் எங்கள் உழைப்பு இல்லை, எங்கள் புண்ணியங்கள் இல்லை, உம்முடைய இரக்கம், உம்முடைய அன்பு எங்களுக்கு அத்தனையும் கொடுத்து ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. நாங்கள் மீண்டுமாய் அந்த மாட்சியை இழக்காதபடிக்கு அந்த மாட்சியின் உடையால் எங்களை உடுத்தியருளும் ஆண்டவரே. பவுல் செல்வது போல ஏற்ற அணிகலன்கள் நற்செயல்களே, நற்செயல்களை செய்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் மீண்டுமாய் இந்த மாட்சியின் எல்லையை நோக்கி பயணப்படுகிறோம் என்பதை உணர கிருபை சாரும் ஆண்டவரே. நீங்கள் இருளை சார்ந்தவர்கள் அல்ல, இருளின் செயல்களுக்கு உட்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஒளியை சார்ந்தவர்கள் என சொல்லி தெசலோனிக்கர் நூலிலே பவுல் எங்களுக்கு அழைப்பை கொடுத்து அந்த ஒளியை நோக்கி நீங்கள் மீண்டுமாக வாருங்கள் அழைப்பு கொடுக்கிறாரே. நாங்கள் ஒளியை நோக்கி செல்ல கிருபை சாரும் ஆண்டவரே. பலர் ஒளியை நோக்கி வருவதில்லை. ஏன்? ஒளியை நோக்கி வந்தால் தங்கள் பாவ இயல்பு அவர்களுக்கு வெளிப்படவென சொல்லி அவர்கள் ஒளியாகி கிறிஸ்துவை நோக்கி அணுகி வராமல் இருளை நோக்கியே பயணப்படுகிற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்களும் கிறிஸ்துவிடமிருந்து அந்நியப்பட்டு செல்லாமல் நித்தியத்திற்கும் ஜீவ ஒளியாம் கிறிஸ்துவை நோக்கி பயணப்பட்டு அந்த ஒளியின் எல்லைக்குள் நாங்களும் ஒளிர்ந்து ஆண்டவரே நீர் எங்களை கரம் பிடித்து மீண்டுமாய் உம்முடைய பாதையிலே எங்களை நிலைநிறுத்தி ஆண்டவரே நாங்கள் பயணப்பட நீர்தாமே எங்கள் பயணத்தில் எங்களுக்கு துணையாய் இருந்து வழி நடத்தி அருளும் ஆண்டவரே. மகிமையின்
தகப்பனே, பவுல் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் பகலை சார்ந்தவர்களாய் அறிவுத்தெளிவோடு நடங்கள் என அழைப்பு எடுக்கிறார். மாட்சியின் ஒளியில் நாங்கள் வாழ ஆசைப்படுகிறோம். அதே சமயத்தில் எவையெல்லாம் அந்த மாட்சியின் ஒளியை எங்களிடமிருந்து பறித்துவிடும் என்கின்ற தெளிவை கொடுத்துள்ள ஆண்டவரே, அறிவு தெளிவோடு நீங்கள் நடங்கள் என்கின்ற பவுலுடைய வார்த்தையை நாங்கள் மனதிற்குள் உள்வாங்கி எவையெல்லாம் இந்த ஒளியிலிருந்து எங்களை எல்லாம் வெளியே இழுத்துச் செல்கிறதோ அவற்றையெல்லாம் நாங்கள் உதறிவிட்ட ஆண்டவரே, மீண்டுமாய் உமக்குள் வர எங்களுக்கு கிருபித்தார். கொலோசியர் நூலிலே போலியான வழிபாடுகளை உருவாக்காதீர்கள், ஒரு நாளும் உங்களுக்கு அது நிறைவை கொடுக்காதென சொல்லுகிறாரே ஆண்டவரே. நாங்கள் எங்கள் நிலையில் இருந்து கொண்டே உம்மை நாங்கள் வரையறை செய்யாமல், நாங்கள் விரும்புவதெல்லாம் நீரும் விரும்புவீர் என தப்பாக கணக்கு போடாமல் தகப்பனே, உம்முடைய மனம் எதை நாடியதோ, உம்முடைய அன்பு திருமகன் யாரையெல்லாம் அன்பு செய்தாரோ, எதையெல்லாம் அங்கீகரித்தாரோ அவற்றையெல்லாம் நாங்கள் நாட நீங்கள் கிருபை செய்திருளும் ஆண்டவரே. எவையெல்லாம் கண்ணியமானதோ, எவையெல்லாம் நேர்மையானதோ, எவையெல்லாம் மதிக்கத்தக்கதோ அவற்றையே நாடுகள் என சொல்லி பவுல் சொல்வது போல தகப்பனே, அவற்றையெல்லாம் நாங்கள் நாள்தோறும் செய்த தகப்பனே, நம் ஆட்சியில் என்று உழைத்திருக்க கிருபை சாரும். பாவத்திலே விழுந்து விடாமல், பாவத்திற்கு பழியாகி செல்லாமல் தகப்பனே, இந்த ஆட்சியின் ஒளியை மீண்டும் மீண்டும் இழக்காமல் தகப்பனே, நாங்கள் வலுவோடு போராட எங்களுக்கு துணை சாரும் ஆண்டவரே. நாங்கள் வலுவற்றவர்கள் தான் இருந்தாலும் உம்முடைய கரம் எங்களோடு இணைந்து வருகின்ற பொழுது நாங்கள் ஆற்றல் பெறுகிறோம். உலகத்தினுடைய காரியங்கள், போலியான ஆடம்பரமான வழிபாடுகள் எல்லாம் எங்களிடத்திலிருந்து அந்நியமாகி ஆண்டவரே, உண்மையான உண்மை மட்டுமே நாங்கள் ஆராதிக்கிற உமக்கு மாற்றி சேர்க்கிற வழிபாடுகளை முன்னெடுத்த ஆண்டவரே, அதன் வழியாக உண்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் மாற்றிப்படுத்தி தகப்பனே, நாங்கள் எங்களையே புனிதப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இதோ கடவுளுக்கு பிடித்தது எது, கடவுளுக்கு பிடித்தது அவருக்கு செலுத்துகின்ற உண்மையான நொறுங்கிய உள்ளத்தோடு ஒப்பு கொடுக்கிற பழி என்பதை உணர்ந்த ஆண்டவரே, அவற்றை நாங்கள் முன் செய்ய வேண்டும். தேவையில்லாத காரியங்கள், மூட நம்பிக்கைகள், உம்முடைய பார்வையில் அருவருப்பான எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் தூக்கி எறிய வேண்டும் ஆண்டவரே. இந்த குறி பார்ப்பது, நேரம் பார்ப்பது, பூயிடுவது, ஜாதகம் பார்ப்பது, நல்ல நேரம் கெட்ட நேரம் என உம்முடைய பார்வையில் எதெல்லாம் அருவருப்பா இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவரே திருமுழுக்கு பெற்று நாங்கள் செய்து வருகிறோமே. இவை உம்மால் அங்கீகரிக்கப்படாதவை, நீர் ஏற்றுக்கொள்ளாதவை, ஒரு நாளும் நீர் சகித்துக் கொள்ளவே மாட்டீர். ஆசீர்வாதத்தை அல்ல, நீர் சாபத்தை தான் தருவீர் என்பதை உணராமல் ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் இந்த நாளிலே உம்முடைய மாட்சியிலிருந்து விலகி ஆண்டவரே இருளை தங்கள் ஆடையாக உடுத்திக் கொள்வதிலே மிக கவனமாய் இருக்கிறார்கள். எடுத்து சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரே, இவருக்கு என்ன தெரியும், புதியதாய் நீங்கள் புகுத்தாதீர்கள், இது எங்களுடைய கலாச்சாரம், இது எங்கள் பண்பாடு, நாங்கள் ஆண்டாண்டு காலமாய் செய்கிறோம் என சொல்லி ஆண்டாண்டு காலமாய் உம்மீது சுமத்திய சுமையை புதிய தலைமுறைகளுக்கும் கற்றுக் கொடுத்த ஆண்டவரே, அவர்களையும் மாட்சியிலிருந்து அந்நியப்படுத்துகின்ற எல்லோருக்கும் இது அறிவு தெளிவை கொடுத்தருளும் ஆண்டவரே, அறிவு தெளிவை கொடுத்தருளும். அன்பையும் நம்பிக்கையும் மார்பு கவசமாய் அணிந்தவர்களாய் மீட்படைவோம் என்கிறதை தலைச்சராக அணிந்து கொண்ட ஆண்டவரே, ஆட்சியின் ஒளியை நோக்கி நாங்கள் பயணப்பட்ட ஆண்டவரே, ஒளியின் மக்களாகவே இறுதி வரைக்கும் வாழ்ந்து உம்மை நோக்கி வந்த தகப்பனே, நாங்கள் மட்டுமல்ல, இதோ விண்மீன் வழிகாட்டி பலரை உம்மிடத்திலே அழைத்து வந்தது போல நாங்களும் விண்மீனாய், ஒளி வீசுகின்ற விண்மீனாய் மாறி பலரை உம்மிடத்திலே கொண்டு வருகின்ற பாக்கியத்தை கொடுத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய ஆட்சியில் வாழ்கின்றவரை நோய் இல்லாமல் நாங்கள் வாழ்வோம். எந்த விதமான கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் கடனும் மனவேதனையும் நெருக்கடியும் ஏமாற்றம் இல்லாமல் வாழும் என்பதை உணர்ந்து ஆண்டவரே, உம்மை நாங்கள் பற்றி பிடித்துக் கொண்டு உம்முடைய மாட்சியை எங்கள் ஆடையாக நாங்கள் உடுத்திக் கொள்ள இந்த பலியின் வழியாக நீர் எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, விண்ணக திருவுணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை ஒரே குடும்பமாய் இணைந்து வேண்டுகின்றோம். உம் திருமகனின் அன்பு பாடுகள் இவற்றின் அடையாளங்களை எங்கள் இதயங்களில் தாங்கிக் கொண்டு நீடிய அமைதியின் கனியை நாங்கள் பிறருக்கு தரவும், உமது மாட்சியின் ஆடையை உடுத்திக் கொள்ளவும் நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்றென்றும் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. மாட்சியின் ஆடையை அணிந்து கொண்டவர்களாய் தொடர்ந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே மாமரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே மாமரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். வானதூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, பாடி நின்ற மாந்த நெஞ்சில் வசந்தம் வீச செய்தாய். வானதூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, பாடி நின்ற மாந்த நெஞ்சில் வசந்தம் வீச செய்தாய். மனமதில் வலம் வரும் வளர்பிறையே, வழியினில் ஒளி தரும் விடிவெளியே. மனமதில் வலம் வரும் வளர்பிறையே, வழியினில் ஒளி தரும் விடிவெளி. எந்த நருளே அழகே அன்பே அமுதே ஆண்டவனின் தாயே, தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே மாமரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.